ஹாய் காய்ஸ், நான் தான் பரேசாலம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன். இப்போ நாங்கள் பார்த்து நிற்கிறது வந்து நாட்டு குதிரையில் ஒரு பெண் குதிரைங்க. இருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை சங்கமில் இருக்குங்க. வாங்க இந்த குதிரையோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பெண் குதிரையுடைய கலர் வந்து கருங்கால் குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க. கருங்கால் குமத்தில் பின்னாடி 2 கால் வெள்ளை வந்து நெத்தியில் வந்து நெத்தி சிட்டி வந்திருக்குங்க. குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா கண்டிஷனில் இருக்குது, நல்லா உடம்புல இருக்குது. இந்த குதிரையுடைய ஹைட் வந்து 49 இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 49 இன்ச்சஸ் ஹைட்டு. வயசு வந்து ஒரு 9லேருந்து 10 வயசு இருக்கும் குதிரைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பெண் குதிரை வந்து செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செனை வந்து ஒரு 5லேருந்து 6 மாதம் செனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சுழி வந்து 9 சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெண் குதிரை வந்து வண்டிலையும் போகும், ஏர் சவாரிலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏர் சவாரி போனது நீங்கள் பார்த்துருக்கலாம். பிஃபோரே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து வண்டியிலலாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வண்டியில் போயின்னு இருக்கிற வீடியோ கூட நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கலாம். நல்லா பக்காவாக போகக்கூடிய ஒரு பெண் குதிரைங்க இது. இந்த குதிரை வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடி உதை எந்த ஒரு பல்ல கொல்ல, எல்லாரும் யார் வேணாலும் போய் பிடிக்கலாம், எல்லாருக்கிட்டையும் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து குதிரை பார்க்குறதுக்கு வந்து கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குங்க. சுழியும் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடி உதை எந்த ஒரு பழக்கம் இல்லை. 2 கால் வெள்ளை வந்து நெத்தி சிட்டி வரும் கருங்கால் குமயத்தில். குதிரை வந்து நல்லா தெளிவாக போகும் வண்டியிலெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஏர் சவாரியிலும் வந்து ரொம்ப நல்லா பக்காவாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து சின்ன பசங்க வந்து குதிரை ஓட்டுறதுக்கு ஆசைப்படுற பசங்க வந்து இந்த மாதிரி நாட்டு குதிரை வாங்கி நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கு, ரைடிங் ஓட்டுறதுக்கு கற்றுக்கலாங்க. அதே மாதிரி வந்து வண்டி ஓட்ட தெரியாது, நம்மளுக்கு வண்டி ஓட்டக்கும் நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பெண் குதிரை எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருக்குது, நல்லா மெச்சூராக இருக்கிறனால நீங்கள் வண்டியில் கூட நல்லா தெளிவாக போகுது அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அது நேரில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குதிரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டியிலலாம் நல்லா பக்காவாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படியே இந்த மாதிரி குதிரை வந்து நீங்கள் வண்டியில் மாட்டி கூட நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டத்துக்கு கற்றுக்கலாங்க. நம்பர் கொடுத்துருக்குற பாருங்கள், கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க.